ஏது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் பெரிய காரியங்கள் செய்வாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. சோத்திரம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன இருந்துச்சு இன்னைக்கு? எனக்கு கொடுத்த வார்த்தை ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ரொம்ப வேதனையாக இருந்தது. அந்த வார்த்தை கேட்கும் போது இப்படிலாம் இருந்துச்சு. எனக்கு தான் பேசுனேன். அந்த வரை நீங்கள் எனக்கு தான் பேசுகிறீங்க, எனக்கு தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் இது பண்ணிக்கிறேன், ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி விளக்கமான இந்த வெளிப்பாடு கிடைக்கல இல்லைங்களா? இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கல, அப்படி தானே கண்ணு? அம்மா தான் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. உங்களுக்கு அப்படி தானே? எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு உள்ள பதில் எனக்கு கிடைச்சிச்சு. ஆனிங்க கிடைச்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சம் திட்டுறதும் கிடைச்சிச்சு. ஆண்டவங்களை எச்சரித்து உங்களை மறுபடியும் மனதில் வைச்சிருக்கிறாரு. அப்படி இருந்துச்சு, இனிமே அப்படி இருக்க மாட்டீங்க. ஆண்டவருக்கு மகிமைண்டாகட்டும். இந்த நாளில் இந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயத்தில் 17ஆம் தேதி ஈவினிங் அந்த சண்டே சர்வீஸில் கர்த்தர் வார்த்தை பேசும்போது அருமையான அன்பு மகளுக்கு இருந்த அந்த தடுமாற்றங்கள், விலகி போன காரியம்லாம் மாறிட்டு சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான நல்ல உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்துருக்கிறீங்க இல்லையா? ஓகே, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? அம்மா வருத்தத்தோடு ரொம்ப கவலையோடு வந்தீங்க, தெளிவாயிடுச்சு இல்லையா? இயேசுவுக்கே நாமத்துக்கு மகிமைண்டாகட்டும். மறுபடியும் இந்த மலை சேதத்துக்கு வரணுமா வேண்டாங்களா? ஆமென். ஓ, 2 தடவை வந்துட்டீங்களா? சோத்திரம். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைண்டாகட்டும். பிரைஸ் லார்ட்மா. பெரியவரே, நீங்கள் ஒரு வசனத்தை சொன்னீங்கல்ல, ஆமாம், ஆண்டவர் கைவிட மாட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு வார்த்தை சொன்னீங்க. தாவீதை பற்றி பேசுனீங்க. ரொம்ப ஆசீர்வாதம். ரொம்ப சந்தோஷமா தான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் நான். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். குட்.